ஒரு கவர்மெண்ட் பொருளுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை. நானா காட்டிலே விட்டு படுத்தேன். இந்த மாதிரி நடந்தால் நாங்கள் எப்படி ஒரு வண்டி ஓட்ட முடியும்? ஒரு தூக்கம் வந்தால் கூட விட்டுட்டு நிம்மதியாக படுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுன்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா எதுக்கு? இந்த பயத்துக்கு தான். இந்த மாதிரி திருடு போகுதுன்ற ஒரு பயத்தினால தான் அவன் தூக்க கண்ணாடு ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி சாவறான். அப்போ ஒரு டிரைவராக போகிறதும் சாவணுமா? இதை யாரும் தள்ளி விட்டுறாதீங்க. இது ரேஷன் கடைக்கு போகிற பாம் ஆயில். இது பெரியபாளையத்துலேருந்து புதுக்கோட்டை ஏற்றின்னு போகிறேன். வரும்போது தூக்கம் சமாளிக்க முடியாத நைட்டு 12 மணிக்கு விட்டுட்டு 3 மணிக்கெலாம் வண்டி எடுத்துட்டேன். பெரம்பலூர் ஜங்ஷனில் ரைட்டில் திரும்பினா துறையூர் போகிற ஜங்ஷனு, போலீஸு, டீ கடை, கேமரா எல்லாமே இருக்குது. அந்த இடத்துல விட்டு நைட்டு 10 இருந்துட்டு வண்டி எடுத்துன்னு வந்தேன். வந்து காலையில் டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிப்பாட்டி பார்த்தா அந்த பாய் இப்படி பறக்குது. இதை அறுத்து இந்த பாம் ஆயில் பாருங்கள், இந்த பாம் ஆயிலை இந்த மாதிரி அறுத்து மொத்த ஆயில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டெப்பு அந்த ஸ்டெப்புக்கும் எத்தனை பாக்ஸ் எடுத்துருக்காங்கன்னு தெரில. இப்போ நான் இது ஒரு பாக்ஸுக்கு ஒரு பாக்ஸ் 2000 ரூபான்னா கூட ஒரு 20 பாக்ஸ் எடுத்துருந்தாங்கன்னா நான் 40,000 ரூபாய் முதல் வைக்கணும். நான் மாதமெல்லாம் ஓட்டினா கூட 20,000 தாண்ட முடியாது. 2 மாதம் நான் வயசாக மட்டும்தான் இப்போ இதுக்கு நான் கட்ட முடியும். இது நான் 20 வருஷமாக டிரைவராக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு அநியாயம்லாம் எப்போ நடந்ததில்லை. இப்போ ஒரு 3-4 வருஷமாக தான் இந்த மாதிரி ஒரு அநியாயம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கூட குன்றத்தூர் ஜங்ஷனில் என் விட்டு பேட்டரி திருடி போட்டான். அதுக்கு 15,000 ரூபாய் என் ஓனர் என் கணக்கில் பிடிச்சான். பட்ட பகலில் நடந்த விஷயம் அதெல்லாம். இந்த மாதிரி நடந்தால் நாங்கள் எப்படி ஒரு வண்டி ஓட்ட முடியும்? ஒரு தூக்கம் வந்தால் கூட விட்டுட்டு நிம்மதியாக படுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுன்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா எதுக்கு? இந்த பயத்துக்கு தான். இந்த மாதிரி திருடு போகுதுன்ற ஒரு பயத்தினால தான் அவன் தூக்க கண்ணாடு ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி சாவறான். அப்போ ஒரு டிரைவராக போகிறதும் சாவணுமா? இதுக்கெல்லாம் ஒரு இந்த கவர்மெண்ட் எந்த அரசாங்கம் வரட்டும், இந்த கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் தெரியாதா? இந்த மாதிரி ஒரு இடத்துலையே ஒரு திருடு போகுதுன்னா அப்போ நாங்களாம் எப்படி வண்டி ஓட்ட முடியும்? எப்படி என்ன பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் ஒரு சரியான தீர்வே காண முடியாதா? ஒரு கடுமையான சட்டம் போட்டால் இந்த மாதிரி ஒரு திருடுலாம் நடக்குமா? நாங்கள் பாருங்கள், இந்த பாய் 30,000 ரூபா பாய், 30,000 ரூபா பாயம் போச்சு. ஆயில் எப்படி செஞ்சுருக்கு பாருங்கள். ஃபுல்லாக பாக்ஸ் ஃபுல்லாக செஞ்சுருக்கு பாருங்கள். ஃபுல்லாக எல்லாத்தையும் அறுத்து போட்டுக்கிறது. இதில் எத்தனை பாக்ஸ் எடுத்துருக்காங்கன்னு தெரில. நான் நைட்டே பார்க்க முடியல என்னால். இப்போ நான் திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் நிப்பாட்டி டீ சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த பாய் இந்த மாதிரி தெரியுது. இதுக்கு ஒரு அரசாங்கம் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு எடுக்கணும். இந்த மாதிரி திருடுறவங்களுக்கு ஒரு சரியான தண்டனை கொடுத்து, அந்த தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு திருடுலாம் நடக்காமல் தடுக்க முடியும். ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஒரு பணிவான வேண்டுகோளாகவே வைக்கிறேன். எங்கள் ஒரு டிரைவர் கஷ்டத்தில் உயிராங்க, இதெல்லாம் நியாயமா? எங்கள் டிரைவர் கஷ்டத்தில் உயிராங்க, இதெல்லாம் நியாயமா? பாருங்கள், ஒரு கவர்மெண்ட் பொருளுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை. நானா காட்டிலே விட்டு படுத்தேன். ஒரு ஜங்ஷனில் நானும் விட்டு படுத்தேன். 17ஆம் தேதி நைட்டு விட்டு படுத்து, 16ஆம் தேதி நைட்டு விட்டு படுத்தேன். 17ஆம் தேதி காலையில் 3 மணிக்கெலாம் வண்டி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? நான் யாருக்கு நான் பதில் சொல்ல முடியும்? இப்போ நான் ஓனருக்கு பதில் சொல்லணுமா? இப்போ நான் இறங்க போகிற இடத்துல நான் என்ன சொல்கிறது? எனக்கு ஒன்றுமே புரியல மக்களே. பார்த்துக்குங்க.